டு அவேர்னஸ் டைம்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மை ஆதாரில் விட்டிருக்க ஒரு அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஆதாரில் ஒரு புதிய அப்டேட் விட்டிருக்காங்க. அது என்ன அப்டேட் அப்படின்னா, உங்களோட ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியோ ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸையும் 10 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை ஐடென்டிட்டியும் அட்ரஸையும் அப்டேட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு டாக்குமெண்ட் அப்டேட் சர்வீஸை 2024 மார்ச் 14 வரைக்கும் அந்த சர்வீஸை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் ஃப்ரீயாகவே உங்களோட டாக்குமெண்ட்டை அப்டேட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மை ஆதாரோட அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போய்க்கணும். இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னா, இங்கே வெல்கம் டு மை ஆதார் அப்படின்றது இருக்கும். அது அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா இங்கே டாக்குமெண்ட் அப்டேட் தி சர்வீஸ் இஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்டில் 14th மார்ச் 2024 அப்படின்றத கொடுத்துருக்காங்க. உங்கள் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்காக இங்கே டாக்குமெண்ட் அப்டேட் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இன் சப்போர்ட் ஆஃப் ஐடென்டிட்டி அண்ட் அட்ரஸ். இதை எப்படி சப்மிட் பண்ணலாம், என்ன சப்மிட் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே கிளிக் டு சப்மிட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா, உங்களோட அஃபிஷியலான ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு இங்கே கொடுத்துருக்க கேப்சாவை கரெக்டாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சென்ட் ஓடிபி அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா, நீங்கள் அந்த அஃபிஷியலான ஃபோன் நம்பரில் கொடுத்துருக்க ஓடிபியை இதில் என்டர் பண்ணிவிட்டு லாகின் கொடுத்துருங்க. லாகின் கொடுத்துட்டு அப்புறம் வெரிஃபை டீட்டெயில்ஸ் அப்படின்றது கேட்கும். அதில் ஒன்றும் கேட்காது. உங்களோட பேர், உங்களோட டேட் ஆஃப் பர்த்து, நீங்கள் மேலாக ஃபீமேலாக உங்கள் அட்ரஸ் எல்லாமே கேட்கும். அது எல்லாத்தையும் கரெக்ட் அப்படின்னா நீங்கள் அந்த கீழே டிக் மார்க் இருக்கும், அந்த டிக் மார்க்கை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. அதை நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் சைஸ் 2 MBக்கு கீழே தான் இருக்கணும். சப்போர்ட்டட் ஃபைல்ஸ் ஜேபிஇஜி, பிஎன்ஜி, பிடிஎஃப் இந்த 3 டைப் ஆஃப் ஃபைல்ஸ் மட்டும்தான் எக்ஸப்ட் ஆகுன்றதை கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ளீஸ் அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி டாக்குமெண்ட் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த டாக்குமெண்ட்டை கொடுக்க போகிறீங்களோ அந்த வேலிட் டாக்குமெண்ட்டை இது பண்ணிக்கோங்க. ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், என்னென்ன மாதிரியான டாக்குமெண்ட் நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அப்படின்றத. நான் எனக்கான டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கிறேன். இதில் கேட்கும் பாருங்கள், ப்ளீஸ் மேக் ஷூர் த டாக்குமெண்ட் யூ அப்லோட் இஸ் காம்ப்ளிமெண்ட் வித் த பிலோ அட்வைசரி அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இல்லைனா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. பேன் கார்டு உங்களோட நேமும் ஃபோட்டோகிராஃப் ஆஃப் ரெசிடென்சியும் இருக்கணும். த ஸ்கேண்ட் இமேஜ் ஆஃப் த டாக்குமெண்ட் பி எலிஜிபிளாக இருக்கணும், கிளாரிட்டியோடு எடுக்கணும். ஓகேன்றதை கொடுத்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதுதான் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி நம்ம அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கு என்ன கொடுக்க போகிறோம் அப்படின்னா, அதுக்கும் என்னென்ன டாக்குமெண்ட் சப்போர்ட்டட் அப்படின்றத டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இதை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதில் நான் ஓட்டர் ஐடி கொடுத்துக்கிறேன். இதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஆகணும் அப்படின்னா, நேமோ அட்ரஸ் ஆஃப் த ரெசிடெண்ட்டும் இருக்கணும்னு கொடுத்துருக்காங்க. ஓகேன்னு கொடுத்துட்டு கண்டினியூ டு அப்லோடுன்றதை கொடுத்துட்டு உங்களோட டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டிக்கும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ்க்கும் டாக்குமெண்ட்டை அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எல்லாத்தையும் ஒரு வாட்டி கரெக்டான்றதை செக் பண்ணிவிட்டு இங்கே டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, டிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்திங்கன்னா உங்களோட டெமோக்ராஃபிக் டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ண சொல்லிட்டு ஓகேன்றதை கொடுத்துட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகும். லோட் ஆகிட்டு இந்த சர்வீஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் எவ்வளோன்றதை கொடுத்துட்ருக்காங்க. கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ்ன்றதை காட்டுது, பேமெண்ட் டேட் அண்ட் டைம் காட்டுது, அமௌண்ட்டுன்றதை காட்டுது. அவ்வளோதான். உங்களோட அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. கோ டு டேஷ்போர்டு போனீங்கன்னா இங்கே காட்டும். அதுக்கப்புறம் அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கே அப்டேட் பண்ண ஆதாரை சென்ட் பண்ணிவிடுவாங்க. ஒரு 10 to 15 டேஸ்க்குள்ளே முடிஞ்சிடும். அக்னாலஜ்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கும் மெசேஜ் வரும். இதான் டாக்குமெண்ட் அப்டேட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ். நீங்கள் அந்த ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் இருக்கிறதுக்குள்ளே அப்டேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 25 ருபீஸ் இல்லைனா 50 ருபீஸ் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா ஜாப் அப்டேட் வீடியோக்காகவும் அவேர்னஸ் வீடியோக்காகவும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.